கிச்சனில் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா பக்கத்தில் வந்து இன்னொரு 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில். அவங்க தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அம்மா அக்கா தான் கால் பண்ணுறாம்மா அப்படின்ட்டு. மீனா எப்படி இருக்க, என்ன பண்ணுற, காலையில் ஃபோன் போட்டேனே ஏன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறாங்க. மீனா அது வந்துட்டுமா அவர் கூட கொஞ்சம் வெளியே நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணிகிட்டு இருக்கா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்கம்மா, டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்ருக்காருன்னு. டெக்கரேஷனாக எதுக்குடி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்மா, பாட்டி ஊர்லேருந்து வராங்க, 80வது பிறந்தநாள் நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாடி, அண்ணாமலை அண்ணன் வேறு சாயங்காலம் ஃபோன் போட்டாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம்மா கண்டிப்பாக நீயும் தங்கச்சியும் வந்துருங்கம்மா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் முத்து வந்துடுறாரு. கூட நான் பேசுகிறேன் அத்தைட்ட அப்படின்ட்டு. அத்தை நேரில் வந்து சொல்லலேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அத்தை, ஃபோனில் பேசுகிறேன்ட்டு, இங்கே கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் வர முடியலன்னு. ஐயோ மாப்பிள்ளை இதெல்லாம் என்ன மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்க அத்தை, சத்யாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீனிட்ட ஃபோனை கொடுத்துறாங்க. என்னடி மாப்பிள்ளை இப்படி கண்டிப்பாக நேரில் வரணும்னு வரல, அதனால் வராமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு